கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இப்பொழுது கூட வேடாகிருஷ்ணனுடைய பத்திரிகை ஆசிரியரும் பத்தலக்குண்டு பகுதியிலே ஊழியம் செய்யக்கூடியதான ரம்யான தாசன் அர்ஜுனன் பிரதர் அவர்கள் தேவ செய்தியை வழங்குள்ளார்கள். நாங்கள் யாவரும் கவனமாய் கர்த்தருடைய செய்தியை கேட்போம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் வேதாகம ஆராய்ச்சி வேளையிலே ஒரு மனம், ஒன் மைண்ட், ஒரு மனத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லும்போது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, இந்த பூமியிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் நிறைந்த வார்த்தையாக இருக்கின்றது. ஒரு மனம் என்பது மிக மிக முக்கியம். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். அவனுக்கு ஒரு ஏற்ற துணையாக ஏவாளை சிருஷ்டித்தார். ஆக இருவர் தேவனாலே முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இந்த இருவருமே ஒன்றாக இருக்கும்போது அரிய பெரிய காரியங்களை இந்த பூமியிலே செய்யலாம். எத்தனை மார்க்கங்கள் இருக்கட்டும், எத்தனை ஜாதிகள் இருக்கட்டும், திருமணம் என்பது அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. முதல் திருமணத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு செய்து வைத்தார். இன்று வரை இந்த திருமண பந்தத்திலே இருவர் இணைகிறார்கள். இந்த இருவர் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும்போது அரிய பெரிய காரியங்களை அவர்கள் செய்ய முடியும். ஒருவேளை நண்பர்கள் இருவர் ஒருமனப்பட்டவர்களாக இருந்து பிதாவினுடைய சமூகத்திலிருந்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு சொல்லும்போது, பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரே காரியத்தை சிந்திப்பார்கள், ஒத்த கருத்தை உடையவர்களாக இருப்பார்கள், ஒரே மனதை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமும் பிதாவினாலே கைகூடி வரும். மேலும் இயேசு சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். Where 2 or 3 are gathered together in my name, there am I in the midst of them. அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார்.
எனக்கு அன்பானவர்களே, கணவன் மனைவியாக கூடுகின்றீர்கள், அடுத்து ஒரு குழந்தை வருகிறது, மூவராக சேர்ந்து கூடுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே இயேசு இருக்கின்றார். இந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமாக இருக்கிறது என்று பாருங்கள். அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி வர வேண்டும். மற்ற ஒரு நாமத்தினாலே நாம் கூடி வரும்போது இயேசு அங்கே இருக்கவே மாட்டார். அவருடைய நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர் இருப்பார் கண்டிப்பாக. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்றால் நமக்கு எத்தனை ஆசீர்வாதம் என்பதை நினைத்து பாருங்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, திருச்சபை மக்களே, நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கூடி வருகின்றீர்களா? நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கூடி வரும்போது இயேசு உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட இருப்பார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே துவக்கத்திலே சகரியா எலிசபெத்தை குறித்து நாம் படிக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, they were walking in all the commandments and ordinances of the Lord blameless. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். They were both righteous before God. தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, நாமும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த இருவருமே இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்த அருமையான தம்பதியர். இவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். யாரும் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி விடவே முடியாது. அந்த அளவுக்கு குற்றமற்றவர்களாக நடந்தார்கள். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். அவருடைய நாமத்தினாலே, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கே அவர்கள் கூடுகிறார்களோ அங்கே தேவ பிரசன்னமானது இருக்கும். இங்கே சகரியா எலிசபெத் ஆகிய இருவரும் அந்நாட்களிலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே குற்றமற்றவர்களாக வாழ்ந்தார்கள். கர்த்தர் சொன்ன சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் மத்தியிலே இருந்தது. எனவே யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். அன்பானவர்களே, நீங்கள் நானும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் கூடி வர வேண்டும். அது இருவராக இருந்தாலும் சரி, மூவராக இருந்தாலும் சரி, திரளான ஜனங்களாக இருந்தாலும் சரி, நாம் அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி வர வேண்டும். மிக குறைவாக எண்ணிக்கையே இங்கே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஒரு மனம் என்று சொல்லும்போது இருவர் நிச்சயமாக ஒருமனப்பட்டவர்களாக இருக்க முடியும். நீங்களும் உங்களுடைய நண்பரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க முடியும். கணவன் மனைவி ஆகிய நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இயேசு அங்கே இருப்பார். இயேசு நம் மத்தியிலே இருப்பார் என்றால் எத்தனை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எனவே நான் பார்க்கும்போது ஜெபத்திலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இரண்டாவது, ஒருமனப்பட்டவர்களாக நாம் கூடும்போது அங்கே இயேசுவானவர் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், இருவரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள், சகரியா எலிசபெத். நான்காவதாக, தேவனை ஆராதிப்பதிலே ஒருமனம். இன்றைய காலகட்டத்தில் ஒருமனத்தை பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது.
ஒருமனப்பட்டவர்களாக நாம் பிதாவாகிய தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். ஒருமனப்பட்டவர்களாக ஆராதனை செய்யும் போது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் காண முடியும். தானியேல் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, அங்கே நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். எவ்வளவு ஒரு சவாலான ஒரு வார்த்தை என்று பார்த்தீர்களா? நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணுவித்தார். அந்த சிலையினுடைய உயரம் 60 முழ உயரம், அகலம் 6 முழ அகலம். அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து இந்த சிலையை வணங்கும்படியாக எல்லாருக்கும் கட்டளை விட்டிருந்தார். ஜனங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே இருந்த 3 யூதர்கள், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, இந்த 3 அந்த சிலையை பணிந்து கொள்ளவில்லை. இந்த குற்றச்சாட்டை கல்தையர்கள் ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். இதை அறிந்த ராஜா அவர்களை அழைத்து, நான் பண்ண வைத்திருக்கிற இந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும், தாழ விழுந்து வணங்க வேண்டும். இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது என்ற ஒரு வார்த்தையை நேபுகாத் ராஜா அவர்களை நோக்கி சொன்னார். அதற்கு அவருடைய பதில் எந்த விதமாக இருந்தது? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு ராஜாவை பார்த்து சொன்னார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு மனம் இருந்தது. ஒரே பிதாவாகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு முழு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். எவ்வளவு ஒரு சவாலான ஒரு வார்த்தை என்று பார்த்தீர்களா? பிதாவாகிய தேவனை ஆராதிப்பதிலே உறுதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இயேசு சொல்லுகிறார் அல்லவா, என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது கூடியிருந்தால் அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோடு கூட அவர் இருந்தார். பின்னுள்ள வசனங்கள் 24 26 முடிய நாம் பார்க்கலாம். அப்பொழுது ராஜா நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல்
தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அன்பானவர்களே, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக பிதாவாகிய தேவனை ஆராதனை செய்தபடியால் அந்த அக்கினியிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். பயங்கரமான ஒரு அக்கினி சூளை, அதிகமாக சூடேற்றினார்கள், 7 மடங்கு சூடேற்றினார்கள். அந்த அக்கினி சூளையிலே போடும்படியாக அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களே அக்கினி கருக்கி போட்டது, அவர்கள் செத்து போனார்கள். ஆனால் இவர்களோ அக்கினியின் மத்தியிலே உலாவுகிறதை ராஜா கண்டார். இவர்களோடு தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிற ஒருவர் உலாவுகிறதையும் அவர் கண்டார். 3 பேரையெல்லவா போட்டோம், இப்பொழுது 4 பேர் அங்கே உலாவுகிறார்கள். அந்த 4வது நபர் தேவபுத்திரன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களாக இருப்பார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அவர்கள் மத்தியிலே இருந்து அவர்களை விடுதலை செய்தார். நேபுகாத்நேச்சார் அந்த ராஜ்யபாரம் முழுவதுமாக பிதாவாகிய தேவனை அறிந்து கொண்டார்கள். எனவே ராஜா சொல்லுகிறார், பாருங்க, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், ஆபேத்நேகோ, மேஷாக் என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் மீது அக்கினியின் மனம் வீசவில்லை, அவர்களுடைய தலைமுடி கருகி போகவில்லை. எப்படி போடப்பட்டார்களோ அப்படியே வெளியே வந்தார்கள். அற்புதமாக பிதாவாகிய தேவன் அவர்களை அந்நாட்களிலே விடுதலை செய்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் இயேசுவின் நாமத்தினாலே, அது 2 பேராக இருக்கட்டும், 3 பேராக இருக்கட்டும், ஒருமனப்பட்டவர்களாக, ஒரே சிந்தை உடையவர்களாக, எந்த விதமான ஒரு பிரிவினை ஆவி இல்லாமல் நாம் கூடும்போது அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஏனெனில் அங்கே ஆண்டவராய் இயேசு இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். பிரசங்கி 4 சொல்லுகிறது, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. A 3-fold cord is not quickly broken. சீக்கிரமாய் அறுந்து போகவே போகாது. ஏனென்றால் அது 3 பிரிவுகளாக பின்னப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அது சீக்கிரமாக அறுந்து போகாது. இயேசுவின் நாமத்தினாலே நாம் கூடும்போது, இணையும் போது, முப்புரி நூலை போல நாம் ஸ்ட்ராங்காக நாம் இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, அந்த விதமாக இருந்து பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்யுங்கள். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த பூமியிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. எங்கும் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே நாம் 2-3 பேர் கூடினாலே நாம் அங்கே தேவனை ஆராதனை செய்ய முடியும். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்துவார். அந்த ஆராதனையை தேவன் அங்கீகரிப்பார். ஒரு திரளான ஜனங்கள் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேக பாதாளத்திலே கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திரளான கூட்டத்தார்கள் பாதாளத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கக்கூடிய ஜனங்கள், திரளான ஜனங்கள் அங்கே போகிறார்கள் என்று அவர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதாகமும் சத்தியம் நிறைந்தது. பொய்யுரையாத தேவன் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடினாலும் அங்கே தேவ பிரசன்னமானது நிச்சயமாக இருக்கும். அதே போல 5வதாக நாம் பார்க்கும்போது, தன்னுடைய போஜனத்தினாலே தீட்டுப்படுத்தாது தங்களை காத்து கொண்டார்கள். யார் என்று நாம் பார்க்கும்போது, தானியேல் புஸ்தகத்திலே இந்த அருமையான 4 வாலிபர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
ஆகையால் அந்த பிரதானிகளின் தலைவன் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான் என வேதாகம் சொல்லுகிறது. தானியேல் கேட்டுக்கொண்டபடியாக இந்த 4 பேருக்கும் திராட்சை ரசத்தை விலக்கி வைத்தான். என கண்பானவர்களே, மரக்கறிகளையும் பருப்பு முதலானவைகளையும் கொடுத்து 10 நாள் வரைக்குமாக அவர்களை சோதித்து பார்த்தான். அவர்கள் புஷ்டியாயும் ஆரோக்கியமாகவும் இருந்தார்கள், மற்றவர்களை காட்டிலும். ஆக ராஜாவின் அந்த போஜன பதார்த்தங்களினாலே தங்களை தீட்டுப்படுத்தாது இவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் நம்மிலே வாசம் செய்கிறார். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என திருமறை நமக்கு போதிக்கிறது. எனவே இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்மை தீட்டுப்படுத்தாது பாதுகாக்க வேண்டியது எத்தனை அவசியமான காரியம். அந்நாட்களிலே தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த 4 புருஷர்களுமே இந்த ராஜாவின் போஜனத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்தாது பாதுகாத்துக் கொண்டார்கள். 6வதாக நாம் பார்க்கும்போது நம்பிக்கையிலே ஒரு மனம். இது யோசுவா காலேபின் இடத்தில் இருந்தது. நம்பிக்கையிலே ஒருமனப்பட்டவளாக இருந்தார்கள். யோசுவா புஸ்தகம் 14வது அதிகாரம் 6-9 வசனங்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். கர்த்தர் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். மோசே வேவு பார்க்கும்படியாக கோத்திரத்திற்கு ஒருவராக 12 பேரை அனுப்பி வைத்திருந்தார். அதில் இந்த யோசுவாவும் காலேபும் போனார்கள். மற்ற 10 பேர் என்ன சொல்லுகிறார்கள்? ஐயோ, அவர்களை பார்த்தால் ராட்சதர்களாக இருக்கிறார்கள், பயப்பட்டார்கள். ஆனால் யோசுவா காலேபு அவர்களை எளிதிலே நாம் வென்று விடலாம், எனவே கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 பேருக்கு இருந்த ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பாருங்கள். ஒத்த மனதை உடையவர்களாக இருந்தார்கள். புறப்பட்ட நாளிலே, எகிப்திலே புறப்பட்ட நாளிலே இருந்த நம்பிக்கையை விட்டு அசையாதவர்களாக இருந்தார்கள். 6 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களாக இருந்த ஜனத்திலே இந்த 2 மாத்திரம்தான் கானானுக்குள்ளாக போனார்கள். 2 கூட கர்த்தர் இருந்தார். அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய நாமத்தினாலே நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும்போது இத்தனை ஆசீர்வாதங்கள் உள்ளே இருக்கிறது. இன்றே உங்களுடைய குடும்பத்திலே ஒத்த கருத்து உடையவர்களாக இருக்க பிரயாசப்படுங்கள். ஒருமனம் உள்ளவர்களாக பிதாவாகிய தேவனை ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பார். மேலே நாம் பார்க்கும்போது 7வது காரியமாக பிரசங்கத்திலே கூட ஒற்றுமை காணப்படுகிறது. இன்றைக்கு பிரசங்கம் ஒரே மாதிரி பிரசங்கமானது இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களை பாருங்கள். பேதுரு சொல்லுகிறதை பவுல் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறதை யோவான் சொல்லுகிறார். ஆக முதல் நூற்றாண்டில் இருந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஒரே விதமாக சத்தியத்தை போதித்தார்கள், மாற்று உபதேசங்களை கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகிலே இத்தனை சபைகள் பிரிந்து போவதற்கு என்ன காரணம்? அங்கே ஒருமனம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே பவுல் பர்னபாவை குறித்து நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம்
14-15 வசனங்கள் அவர்கள் ஒத்த கருத்தை உடையவர்களாக இருந்து பிரசங்கம் செய்தார்கள். இந்த யோசுவா காலேப் எப்படி தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து ஜனங்களுக்குள்ளே சென்று அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று ஒரு உறுதியாக சொன்னார்களோ, அதே போல இவர்கள் அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷனே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஏன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள்? அவர்களோ பூமாலைகளையும் எருதுகளையும் கொண்டு வந்து இவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் பூமாலைகளை நாடி போகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஜீவனுள்ள தேவனுக்கே மகிமை உண்டாக வேண்டும். இங்கே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல ஒரு பாடுள்ள மனுஷர் தானே என்று சொல்லுகிறார்கள். ஒரு சாதாரண மனுஷர் தான். ஏன் நீங்க தேவனிடத்துல டைரக்டா போகக்கூடாது? ஏன் நாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஜெபிக்க கூடாது? ஆண்டவர் இயேசு அப்படித்தானே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன் ஜெபிக்கும்படியாக நீங்கள் அநேகரை நாட வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே இயேசு இருக்கிறார். எங்கே 2 பேர் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபம் பண்ணுகிறார்களோ பரலோகத்திலே இருக்கிற பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஜெபத்திற்காக மற்றொரு நபரை நாட வேண்டும்? ஜெபிக்க சொல்வது தவறல்ல, ஜெபிப்பதும் தவறல்ல. ஜெபிக்க வேண்டும், எல்லாருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதே நேரத்திலே நமக்கு முழு அதிகாரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கி இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எவைகளை கேட்போமோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோமா? அப்படி இருக்கும்போது நீங்களும் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஒத்த கருத்துடையவர்களாக பிரசங்கம் செய்தார்கள். ஒருவேளை பர்னபா ஒரு வழியிலும் இங்கே பவுல் ஒரு வழியிலும் செல்லவில்லை. இருவருமே ஒத்த கருத்துடையவர்களாக ஜனங்களுக்குள்ளே ஓடினார்கள். மெர்க்குரி என்றும் யூபிட்டர் என்றும் சொன்னார்கள். அவ்வளவு உயர்வாக மதித்தார்கள். அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிதாவாகிய தேவனை அவர்களுக்கு அறிவித்தார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னார்கள். இதுதான் உண்மையான வார்த்தை. இதேதான் நாங்களும் இன்று உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். வீணான தேவர்களை விட்டு மனம் திரும்புங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும்போது இயேசுவின் நாமத்தினாலே அரிய பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை சகல சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்து உம்மை ஆராதிக்கவும் 2 பேரோ 3 பேரோ நாங்கள் கூடினாலும் உம்முடைய குமாரா இயேசுவின் நாமத்தினாலே கூடி வரவும் அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் சகல சத்தியத்திலே நாங்கள் வழிநடத்தப்படவும் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், சகோதர சகோதரிகள், திருச்சபை மக்கள் ஒரே மனதை உடையவர்களாக இருந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க அவர்களுக்கு பலனையும் உற்சாகத்தையும் தந்தரல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.